அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பட்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. பட்டா அப்படிங்கிறது ஒரு நில உரிமை ஆவணம். ஒரு நிலத்தோட அதிகாரப்பூர்வ உரிமையாளர் யார் அப்படிங்கிறத பட்டாவை வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு வரலாமுங்க. ஸோ பட்டா அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்க. ஒரு நிலத்தோட பத்திரம் இருக்குமுங்க, அந்த பத்திரத்தில் இருக்கிற பேருமே பட்டாவில் இருக்கிற பேருமே ஒரே மாதிரி இருக்கணுங்க. ஒருத்தர் 4 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ஏக்கரை மட்டும் நீங்கள் கரையை வாங்குறீங்க அப்படின்னா, கரையை வாங்கின அப்புறம் ஒன்றா 4 ஏக்கரில் உங்களோட பெயரும் கூட்டு பட்டாவில் ஆட் பண்ணிக்கலாமுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் கரையத்துக்கு அப்புறம் அந்த கரையை பத்திரத்தை வச்சு தனி சப்டிவிஷன் அப்ளை பண்ணி 4 ஏக்கரை காட்டிலேருந்து 2 ஏக்கரை காட்டை உங்களுக்கு தனியாக பிரித்து அந்த 2 ஏக்கராவுக்கு நீங்கள் தனி உட்பிரிவு பண்ணிங்க, தனி சப்டிவிஷன் பண்ணி அந்த தனி சப்டிவிஷன் நம்பரை போடும்போது உங்களோட பெயர் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகணுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் பத்திரத்தில் இருக்கிற பெயரும் பட்டாவில் இருக்கிற பெயரும் ஒரே மாதிரி சேமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நிலத்திற்கு நீங்கள் முழு உரிமையாளராக மாறுறீங்க. ஸோ பட்டாவில் உங்களோட பெயர் இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக அவசியங்க. சொத்து பத்திரத்தை வாங்கிட்டு பத்திரத்தில் மட்டும் உங்கள் பெயர் இருந்தால் பத்தாது. ஸோ பட்டாவிலையும் கம்பல்சரி உங்களோட பெயர் இருக்கணுங்க. அது இருக்குதா இல்லையா, சரியாக தான் இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம சென்னிமலையில் இருக்கக்கூடிய எல்லோ சிட்டி நிறுவனத்துக்கு எப்போ வேணாலும் வரலாமுங்க. நமது நிறுவனம் சென்னிமலை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் லோட்டஸ் டிவிஎஸ்க்கு நேர் எதிர்த்த மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு பட்டாவில் உங்கள் டாக்குமெண்ட்டில் என்ன சந்தேகம் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் காப்பியை கொண்டுட்டு வந்தீங்கன்னா பார்த்துடலாமுங்க. பட்டா யாரோட பேரில் இருக்குது, பத்திரத்தில் இருக்கிற பேர் பட்டாவில் இருக்குதா, அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்க விவகாரம் இருக்குதா அப்படிங்கிறத ஈஸி வேணாலும் நம்ம போட்டு பார்த்துடலாம். அதுபோக அரசு பதிவேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ ரிஜிஸ்டர்லேயுமே அந்த பெயர் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. பட்டாவில் நம்ம நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஒரு நிலம் புஞ்சை நிலமா, நஞ்சை நிலமா, ஒரு மொத்தமாக எத்தனை பரப்பளவு இருக்குது அந்த சொத்தில், அதில் உங்கள் பெயர் இடம்பெற்று இருக்கிறதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்குமுங்க. ஸோ மொத்தமாகவே ஒரு 2 ஏக்கர் தான் இருக்குது, அதை ஒருத்தர் முழுசாக விற்றுட்டாரு அப்படின்னா அவரோட பெயரை கண்டிப்பாக நீக்கிட்டு உங்களோட பெயர் மட்டும்தான் இருக்கணும். ஒரு சில கேஸில் வித்தரோட பெயருமே அதில் அப்படியே இருந்துகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக முழுசாக அவர் சொத்தை விற்றுட்டாருன்னா அவர் பெயரை இருக்கக்கூடாதுங்க, அவர் பெயரை நீக்கிறணும். ஸோ இந்த மாதிரியான பட்டாவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட நிறுவனத்துக்கு நேரடியாக வாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் காப்பி எடுத்துகிட்டு உங்களுக்கு நிலம் வாங்கிறது விற்கிறது இது சம்மந்தமாக என்ன டீட்டெயில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி பத்திரப்பதிவு பண்ணுறதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம நிறுவனத்துக்கு வரலாமுங்க. உங்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கங்க.